தற்போது அரசியல் விமர்சகர் ராமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு பழைய வீடியோவை வெளியிட்டிருந்தார் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில். அதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அவர் பேசிய அந்த பழைய வீடியோ தற்போது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது திமுக கூட்டணியில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது சலசலப்பு உள்ளது. அதாவது 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணியோட போட்டியிட்டனாங்க. அதன் பிறகு அவங்களுக்குள்ளே அதிகார பகிர்மானத்திலும் சரி திமுக கட்சி ஆட்சியாளர்கள் விடுதலை சிறுத்தையை ஒரு பொருளாவே நினைப்பது கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் போனா கூட அவங்க செய்யறது கிடையாது. இதையும் தாங்கி கொண்டு அவங்க நடைபெற்ற பார்லிமெண்ட் தேர்தலில் 3 சீட்டு கேட்டாங்க. 2 ரிசர்வேஷனும் ஒரு பொது தொகுதியும் கேட்டாங்க. அந்த பொது தொகுதி அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறது. வழக்கம் போல 2 ரிசர்வேஷன் தொகுதியை கொடுத்தாங்க. அதன் பிறகு இங்க திமுகவுடைய ஆட்சியாளர்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக என்னென்ன செய்யறாங்க, இவங்க அனைத்தும் மக்களுக்கு விரோதமான பல செயல்களை செய்து விடுதலை சிறுத்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதி கட்சி என்ற நிலைப்பாடை ஒரு மக்கள் மத்தியில பிம்பத்தை கிளப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் தான். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் நாங்களும் எல்லா சமூகத்துக்கும் சார்ந்தவர்கள், நாங்களும் மற்ற கட்சிகளை போன்ற ஜாதி சமய பேதமற்ற ஒரு அரசியல் கட்சி என்ற ஒரு நிலைப்பாட்டை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அவர் அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்துக்கிறாங்க. இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பல மாற்று கட்சிகளை திருமாவளவன் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த அழைப்புல என்ன பிரச்சனை, இதுக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய பேரடியாக இருக்கின்றது. காரணம் என்றால் சாமானிய மக்களே இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா மது ஒழிப்பை ஒழிக்க வேண்டும், தமிழகத்தில் மது மாநிலம் அமைக்க வேண்டும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் தான் அதிகமாக விதவை பெண்களுக்கு. அது காரணம் மதுக்கடை இருக்கிறது காரணம்னா கனிமொழி அம்மையார் பேசினாரு. ஸ்டாலின் அவர்கள் கூட வீட்டுக்கு முன்னால கருப்பு பேட்ச் போட்டு பதாகை அணிந்து போராட்டம் பண்ணாரு. அப்படிப்பட்ட போராட்டக்காரர்கள் இன்னைக்கு எங்கேயுமே மதுக்கடைகளையும் பார்களையும் திறந்து விட்டு முழுக்க போதையும் சாராயமும் உள்ள ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டில் அந்த திமுக அரசு ஏற்படுத்தி உள்ளது. இத்தகைய சூழ்நிலையை பார்க்கின்ற போது தமிழகத்தில் கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி, தருமபுரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் தான் மதுவிற்கு அதிகமாக அடிமையாகி கள்ளச்சாராயம் கொடுத்தும் மரணிக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது. இதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி நாங்கள் ஏன் உங்களுடைய கூட்டணி இருக்க வேண்டும், நாங்கள் என் நாடு என் மக்கள் என்று தனிமையில் இருக்கின்ற போகிறோம், முடிந்தால் என்னை எல்லோரும் அங்கு பாருங்கள் என்று திருவிளையாடல உள்ள வசனத்தை போல இன்னைக்கு விடுதலை திருமாவளவன் இந்த எக்ஸ் தளத்துல போட்டு டெலிட் பண்ணிருக்க காரணம் அந்த எக்ஸ் தளத்துல ஒரு உண்மைதான் சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சியிலிருந்து எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள்லாம் ஒரு ஆட்சி அமைத்தால் கூட்டணி கட்சிக்கு நல்ல மதிப்பு கொடுத்து அவர்களையும் ஒரு நல்ல ஒரு எண்ணத்திலும் நல்ல ஒரு சிந்தனையிலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி என்ற பெயரை வைத்துக் கொண்டு தங்களுடைய குடும்பத்தை வளப்படுத்த மக்களுக்காகவோ அல்லது கூட்டணி கட்சிகளும் எதையுமே செய்யாத ஒரு காரணத்தினால்தான் இதை எவ்வளவு நாள் பொறுத்துக் கொள்ள முடியும் என்பதை கருத்தில் கொண்டுதான் திருமாவளவன் அவர்கள் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மது ஒழிப்பு பேரணி கூட்டம் மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டுக்கு முன்னால அவருக்கு மனசுல இருக்கிற ஒட்டுமொத்த புழுக்கத்தையும் டெக்ஸ்ட் தளத்துல போடுறாரு, பத்திரிகைக்காரர்கிட்ட காட்டுறாரு. அந்த மாதிரி பல விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய நிலைப்பாடு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை அநேகமாக வெளியில் செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு உள்ளதுதான் இந்த அவருடைய அந்த எக்ஸ் தளத்தினுடைய செயல்பாடு காட்டுகின்றது சார். திமுக கூட்டணியில இருந்து கொண்டே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. மதுவிலக்கு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு எதிர்கட்சிகளுக்கும் திருமாவளவன் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனா இதுக்கு திமுக பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணவே இல்லை. இது திமுகவுடைய பலவீனத்தை காட்டுகிறதா? பலவீனத்தை தான் காட்டுது. திமுக ரியாக்ட் எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விக்குன்னா பதில் சொல்லலாம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்துகிட்டு ஒரு கட்சி கேட்கும் போது அது தனக்கு தானே ஒரு அவப்பேர் ஏற்படும் என்ற நிலைப்பாடு. 2வது, மதுக்கடைகளை நிச்சயமாக திமுக மூடாது. ஏன்னா கலைஞர் முதலமைச்சர் இருக்கின்ற போது ராஜாஜி காலில் விழுந்தார், ஐயா தயவு செய்து இந்த மதுக்கடையை திறக்காதீங்க, தமிழ் சமூகம் அழிந்து போகும்னு சொன்னார். அப்போ கூட திமுக ஆட்சியினர் கேட்கவில்லை. அப்படி ராஜாஜி அவங்களை சொல்லியும் கேட்கவில்லை. சசி பெருமாள் போன்ற மூத்த மது ஒழிப்பு போராளிகள்லாம் போராட்டம் பண்ணியே யாருமே கேட்காத காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த மதுக்கடைகளை வைத்துதான் திமுக ஆட்சியினர் ரன் செய்கின்றது. ஆகவே இதற்கு சரியான ஒரு கவுண்டர் கொடுத்திருக்காரு திருமாவளவன் அவர்கள். ஆகவே இதை பதில் சொல்ல முடியாது. பதில் இதற்கு திமுக சார்பில் யாரு சொன்னாலும் இதுக்கு பிரச்சனை தான் வரும். காரணம் என்றால் 2 நாளுக்கு மேல நம்முடைய சாராய அமைச்சர் முத்துசாமி கூட என்ன சொல்லிருக்காரு, தலைவர் முதலமைச்சர் கூட மதுக்கடை மூடுறதுக்கு தான் பாக்குறாரு, ஆனா முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, படிப்படியா மூடுவோம்னு சொல்றாங்க. நான் சொல்லுகின்றேன், பிப்ரவரி 30 வந்தாலும் வருமே தவிர்த்து திமுக விடிய அரசு நிச்சயமாக மதுக்கடைகளை மூடாது. காரணம் என்றால் மதுக்கடையை வைத்துதான்
உள்ளமும் அதாவது அகத்தும் அதாவது ஆக்டும் ஃபேக்டும் போல உள்ளே வெளியே என்ற நிலைப்பாடு முன்வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன் பாக்ஸா தான் இந்த அரசு செயல்படுகின்றது. இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி சார்.